இந்த வீடியோவில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட இமேஜ் வந்து ஆர்ஜிபி மோடில் இருக்கும். ஸோ அதை நம்ம சிஎம்ஐக்கு மாற்றணும். இமேஜில் போய்ட்டு மோடில் போய்ட்டு சிஎம்ஐக்கு கலருக்குன்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேஞ்ச் ஆகிடும் சிஎம்ஐக்கு மோடுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ சப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மேஜிக் பாண்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் F6 ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபெதர்னு ஆப்ஷன் இருக்கும். அது ஒன்று வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இது எதுக்காகனா எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லாமல் ஃபைனாக வர்றதுக்காக. ஸோ Ctrl+J கொடுத்தீங்கன்னா இது ஒரு லேயராக க்ரியேட் ஆகிடும் அந்த சப்ஜெக்ட் மட்டும். ஸோ இந்த இமேஜ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணணும். இன்ச்சஸில் மாற்றிடுங்க. இன்ச்சஸில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் பாஸ்போர்ட் சைஸோட ஃபோட்டோ வந்து வித்து வந்து 1.5 இருக்கும், ஹைட் வந்து 2 இருக்கும் இன்ச்சஸில். ரிசல்யூஷன் வந்து 300 px செட் பண்ணிக்கணும். சிஎம்ஐக்கு கலர் மோடு வித்து 1.5, ஹைட்டு 2 inches, ரிசல்யூஷன் 300, சிஎம்ஐக்கு கலர் மோட் கிரியேட் கொடுத்தாங்க. இது சிங்கிள் ஃபோட்டோவுக்கான சைஸ் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இதில் Ctrl+V கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் காப்பி பண்ண இமேஜ் வந்து இது பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl+T கொடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸு. ஸோ நம்ம வச்சிருக்க அளவுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹிட்டு ரொம்ப எட்ஜஸில் இருக்கனால லைட்டாக கீழே இறக்கிக்கிறோம். என்டர் தட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து நமக்கு தேவையான சைஸ், அதாவது ஹைட்டு 2 inch கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதை கிராப் பண்ணி ஆகணும். கிராப் டூல் போயிட்டு செலக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எட்ஜஸில் ரைட் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்குது. ஸோ அது வந்து டபுள் டைம் என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆயிரும். 1.5, 2க்கு கிராப் ஆயிரும். ஸோ வந்து நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். அதில் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கலாம், அந்த கலர் செட் பண்ணுறோம். 110 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. Alt delete இது வந்து ஷார்ட்கட் ஃபார் ஃபில்லு. ஸோ பேக்ரவுண்டில் கலர் ஃபில் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டையும் சப்ஜெக்டையும் மெர்ஜ் பண்ணிடுறோம். மெர்ஜில் கொடுத்தோன்னா மெர்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறோம். எதுக்காகனா ஃபோட்டோ சுற்றி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ அதான் செட் பண்ணுறோம். சில நேரங்களில் இது அவுட் சைடில் இருக்கும். அவுட் சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. இன்சைடில் வச்சுக்கணும். அதாவது ஃபோட்டோவுக்கு இன்சைடில் வரணும். இன்சைட் ஆப்ஷன் மாற்றிட்டு பிக்சல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 போதும். அந்த 15 வச்சுட்டு கலர் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும். ஓகே கொடுத்தேன். ஸோ ஸ்ட்ரோக்கும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை பேட்டர்னாக க்ரியேட் பண்ணணும். அது சிம்பிளாக இருக்கும். எடிட்டில் போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். பேட்டர்ன் கொடுத்துட்டு நமக்கு தேவையான நேம் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்ம ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுங்க. இதுதான் மீடியா சைஸ், அதாவது பிரிண்ட் ஆக போகிற இந்த மீடியாவோட சைஸு. வித்து வந்து 6 inch இருக்கும், ஹைட் வந்து 4 inches இருக்கும். ரிசல்யூஷன் மினிமம் 300 வைக்கணும். பிரிண்டிங் எப்பயுமே அதை எப்பயுமே கொடுங்க. அது கான்ஸ்டன்ட் தான். ரிசல்யூஷன் 300 இருக்கணும். கலர் மோடு வந்து சிஎம்க்கு வச்சுட்டு கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ ஷிஃப்ட் F5 ஷார்ட்கட் ஃபார் ஃபில்லு கொடுத்தீங்கன்னா இங்கே பேட்டர்ன் தான் வைக்கணும். எது இருந்தாலும் பேட்டர்னுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக செட் பண்ண சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேங்க. ஸோ உங்களுக்கு ஏற்று கொண்டது வந்துடும். நடுவில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சுற்றி ஈவனாக வந்துடும். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.